ஜனநாயகம் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசியலில் அதிரடி. தேவகவின் முதல் 10 வேட்பாளர்கள் பட்டியல் கசிந்தது. எந்தெந்த தொகுதியில் யார் போட்டி? தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் களம் காண தயாராகி வருகிறது. ஆளுங்கட்சி முதல் எதிர்க்கட்சி வரை அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ள தளபதி விஜயின் தேர்தல் வியூகங்கள் குறித்த முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. குறிப்பாக தேவக சார்பில் போட்டியிட வாய்ப்புள்ள முதல் 10 முக்கிய வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் தொகுதிகள் குறித்த உத்தேச பட்டியல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விரிவான செய்திகளை காணலாம். தளபதி விஜயின் வியூகம். அவர் போட்டியிட போகும் தொகுதி எது? தமிழக அரசியலில் ஒட்டுமொத்த உலகமே அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பது தளபதி விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதுதான். தற்போதைய தகவலின்படி விஜய் அவர்கள் 5 முக்கிய தொகுதிகளை தேர்வு செய்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி, விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி, நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி, திருச்சி சட்டமன்ற தொகுதி. இந்த 5 தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் அவர் களமிறங்க அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் விக்கிரவாண்டி தொகுதி அவருக்கு மிகுந்த சாதகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய நிர்வாகிகள் தேர்தல் களம். கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் எந்த தொகுதியை குறிவைக்கிறார்கள் என்பது குறித்த தகவலும் வெளியாகியுள்ளது. ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார பிரிவின் பொதுச் செயலாளராக இவர் முதலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போதைய மாற்றங்களின்படி திருவள்ளுவர் தொகுதியில் அவர் களமிறங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அடுத்ததாக சிடிஆர் நிர்மல்குமார். கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மதுரையை சேர்ந்தவர் என்பதால் உசிலம்பட்டியில் போட்டியிடுவார் என கருதப்பட்டது. ஆனால் வியூக மாற்றத்தால் அவர் சென்னையின் பெரம்பலூர் தொகுதியில் களம் காண வாய்ப்புள்ளது. அடுத்ததாக அனுபவம் வாய்ந்த வேட்பாளர். அரசியல் அனுபவமிக்க சிலரும் தேவைகளில் முக்கிய தொகுதிகளை பெறவுள்ளனர். கேசிடி பிரபாகரன் அவர்கள் ஏற்கனவே வில்லிவாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற அனுபவம் கொண்ட இவர் மீண்டும் அதே வில்லிவாக்கம் தொகுதியில் தேவக சார்பில் நிறுத்தப்படலாம். அடுத்ததாக பிஎஸ் பாபு. அதிமுகவிலிருந்து விலகி தேவகவில் இணைந்துள்ள இவர் எழும்பூர் அல்லது திருவிக நகர் ஆகிய தொகுதிகளில் ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அடுத்ததாக பொதுச் செயலாளர் மற்றும் நட்சத்திர வேட்பாளர் புஸ்லி ஆனந்த். கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் விஜய்க்கு அடுத்தபடியாக அதிக செல்வாக்கு கொண்ட இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் என்றாலும் அதற்கு அருகிலுள்ள கடலூர் தொகுதியில் போட்டியிட ஆர்வம் காட்டி வருகிறார். அடுத்ததாக செங்கோட்டையன் அவர்கள். இவர் எப்போதும் போல தனது கோட்டையான கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலேயே போட்டியிட தயாராக இருக்கிறார். அடுத்ததாக மற்ற முக்கிய முகங்கள். அருண்ராஜ். நாமக்கல் மாவட்டத்தின் திருச்செங்கோடு தொகுதியில் இவர் களமிறங்க உள்ளார். அடுத்ததாக மரிய வில்சன். கன்னியாகுமரி மாவட்டத்தின் குளச்சல் தொகுதியை தனது தேர்தல் களமாக தேர்வு செய்து உள்ளார். அடுத்ததாக மருத்துவர் டி.கே. பிரபு. சமூக வலைத்தளங்களில் பிரபலமான இவர் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. நம்ம பார்த்த எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் உத்தேச வேட்பாளர் பற்றி அவர்கள் தொகுதியை எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்ற ஒரு தகவல் இந்த வீடியோவில் பகிர்ந்திருக்கிறோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.